ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு என்னோட சேனல்ல ரொம்ப டேஸ்டாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். அது என்னன்னு தானே கேட்குறீர்கள்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் மிச்சமாக இருக்கிற பானையில் தான் 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செய்திடலாம். குழந்தைகளுக்கும் ஏன் பெரியவங்களுக்கு கூட பிடிக்கிற ஒரு பான் உப்புமா தான் செய்ய போகிறேன். இந்த நாளுமே உப்புமாண்டா ரவையில தான் செய்கிறேன் நான். இன்றைக்கு இந்த பானை வச்சு ஒரு உப்புமா செய்கிறேன். எப்படி செய்கிறேன்றதை நீங்கள் வீடியோக்குள்ள வந்து பாருங்க. முதல்ல நான் இருந்த பானைன்ற அருகுகளை விட்டுறேன். நீங்கள் விரும்பினா அருகுகள் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அருக கூட சேர்த்து கொள்ளலாம். இப்படி சின்ன சின்ன சதுர துண்டா விட்டுறேன். இந்த பான் உப்புமா செய்ய நான் ஒரு பான் தான் எடுத்தேன். முந்தைய நாங்கள் சொல்லுவோமே ஒரு ராத்தல் பான் என்று சொல்லி அந்த பான். இதுதான் நான் வெட்டி எடுத்த பான் துண்டுகள். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு, 2 ரம்பையில, ஒரு 4 கட்டு கருவேப்பமிலை, 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு பூண்டையும் சின்ன துண்டு இஞ்சியையும் உரலில் போட்டு அறுவல் நுறுவலாக இடிக்கிறேன். இப்போ 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டுறேன். ரவை உப்புமாக்கு நீங்கள் போடுற வெஜிடபிள்ஸ் கூட இந்த பான் உப்புமாக்கு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இதுதான் நான் வெட்டின தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், ரம்பை, கருவேப்பமிலை. இதுதான் அறுவல் நுறுவலா இடித்த இஞ்சி பூண்டு. இப்போ நான் தாச்சியை அடுப்பில் வைக்கிறேன். தாச்சி வைக்கல கொஞ்சம் அகண்ட பாத்திரமாக இருந்தால் நல்ல மங்களுக்கு சுகம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதுக்குள்ள கருவேப்பமிலையையும் ரம்பையிலையையும் போட்டுட்டு வெட்டின வெங்காயத்தையும் போட்டு கிளறேன். நல்லெண்ணெய் நீங்கள் சேர்க்க விருப்பம் என்றால் நல்லெண்ணெய் கூட இதுக்கு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ வெட்டின 3 பச்சை மிளகாயையும் போடுறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்ல வடிவாக கிளறேன். இப்போ வெட்டின தக்காளி 6ஐயும் அப்படியே போட்டு நல்லா கிளறேன். இந்த தக்காளியும் வதங்க வேணுமென்றபடியாத்தான் நான் ஆயில் கொஞ்சம் கூட விட்டேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போட்டு அதையும் வடிவாக கிளறேன்.
தக்காளி வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டது. இப்போ இடித்த இஞ்சி பூண்டையும் போட்டு அதுக்குள்ள நல்ல வடிவாக கிளறேன். இஞ்சி பூண்டும் பச்சை மணம் போயிட்டது. இப்போ 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் கறித்தூளும் போட்டு வடிவாக கிளறேன். மிளகாத்தூளுண்ட பச்சை மணமும் போயிட்டது. இப்போ ஒரு 50 மில்லி லிட்டர் தண்ணியை விட்டு நல்ல வடிவாக கொதிக்க வைக்கிறேன். மிளகாத்தூள் எல்லாம் அவிஞ்சிட்டது. இப்போ வெட்டின பானை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறேன். ஒரே அடியாக போட்டோமா இருந்தால் எங்களோட பானையில் சேராமல் போயிடும். ஆனபடியால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நாங்கள் அதை கிளற வேணும். பான் துண்டுகளை மேலே கீழே எல்லாம் சேர்த்து கிளறணும். அப்போ தான் இந்த கிரேவி பானுக்குள்ள போகும். அப்போ தான் எங்களோட பான் சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரம் டேஸ்டாகவும் இருக்கும். எங்களோட பான் உப்புமா ரெடி. இந்த பானையில் இப்படி ஒரு உப்புமா செய்து நாங்கள் 4 பேர் சாப்பிட்டோம். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு கால் வீட்டில் ஒரு கால் செய்து பார்த்துட்டு எப்படி என்று கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இந்த பான் உப்புமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் பருத்தியூர் தவா.